வணக்கம் பிரபுகளே. நான் உங்களை எல்லாத்துக்கும் போய் அப்படி பாருங்கள். திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, நம்ம எதனால் தோற்றோம், எல்லா பேரும் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரையா. தமிழ்நாட்டில் நம்ம ஏன் தோற்றோம் அப்படின்னு சொல்லி கருத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன் ஐயா, நீங்கள் ஏன் தோற்றீங்கன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, ஜெயிலில் இருக்கும்போது, அது பெரிய தப்பு. அதனால தான் மாற்றி ஓட்ட போட்டாங்க. அவர் என்ன தெரியுமா செஞ்சார், நீங்கள் ஜெயிச்ச உடனே கரூரில் போய் நீங்கள் ஆற்றுல மணல் அள்ளுங்க. இல்லை ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றுட்டார், ஆற்றுல போய் மண் அள்ளுங்க. எந்த அதிகாரி யாரும் எதுவும் கேட்க முடியாது. அப்படி கேட்டாங்கன்னா அவரை பதவியில் வேலையிலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பதிவு போட்டவர் யார்? செந்தில் பாலாஜி. அவர் நீங்கள் அமைச்சராக்கி வச்சுருந்தீங்க. அவர் கேஸில் போய் உள்ளே இருந்தார்ல, உள்ளே இருக்கவருக்கு அமைச்சர் போய் கொடுக்கலாமா? சரி, ரைட்டு விடுங்க. தமிழ்நாட்டில் உங்கள் கட்சியிலேயே எவ்வளோ உழைச்ச மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல உங்கள் கட்சிக்காக. உங்கள் மகனுக்கு துணை முதல் பதவி தேவையா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு? இன்னும் அரசியலை கற்றுருக்கலாமாங்க, கற்றுக்கிட்டு நீங்கள் பதவி கொடுத்துருக்கலாமே. அது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், தமிழ்நாட்டில் எந்த அரசு திட்டங்களை செயல்படுத்தினாலும் எந்த திட்டமே முறையாக செயல்படுத்துறதில்ல, முறையாக அந்த வேலையை பார்க்குறதே கிடையாது. ஊராத்திரி லஞ்சம் ஊழல். மூணாவது, சரிங்களா? இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் தோற்றதுக்கு. ஆகையினால் உங்கள் கட்சியில் இருக்கவங்கள ஒரு அரசு வேலை பார்க்குறாங்கன்னா அதை முறையாக பார்க்க சொல்லுங்கள். ஒரு ரோடு போடுறாங்களா, அந்த ரோடு முறையாக போடுறாங்கன்னு பாருங்கள். கம்மா தூர் வர்றாங்களா, அந்த கம்மா முறையாக தூர் வர்றாங்களான்னு பாருங்கள். பூரா பேர் கமிஷனை வாங்கிட்டு அந்த குளத்தை தூரே வர்றதில்ல, பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ரோடு சரியாக போடுறது இல்லை, கமிஷன் வாங்கிட்டு போயிடுறாங்க. ரோட்டை இப்போ அரைக்குறையாக போட்டு புல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படி போட அப்புறம் என்ன எப்படி போட்டு போடுவாங்க மக்கள் உங்களுக்கு? இதுதான் தோற்றீங்க நீங்கள்.